ஹாய் காய்ஸ், வெல்கம் டு த ஜியோ புல்ஸ். இந்த சேனலில் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும், இல்லை இன்வெஸ்ட் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேடிங் பண்ணுங்கள், இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீன் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம மேக்ஸை பேஸாக வச்சு ஆப்ஷன்ஸில் எப்படி என்ட்ரி எடுக்கலாம், எங்கே எக்ஸிட் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். 6/2 ஃப்ரைடே இன்னைக்கு மார்க்கெட் அப்படிங்கிறவங்க கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு கீழே வந்த மார்க்கெட் நம்ம லெவலான 25,546, 25,516, 25,488 வரைக்கும் மார்க்கெட் வந்திருக்காங்க. அந்த இடம் ஃபுல்லாகவே சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டாக சூப்பராக ஆக்ட் ஆகிட்டு அங்கே போய் மேலே போன மார்க்கெட் 25,649 வரைக்கும் போயிருக்காங்க. திருப்பியும் கீழே வந்து 25,546 சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போன மார்க்கெட் 25,700 சம்திங் வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எதாவது சூஸ் பண்ணி அனலைசிஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனது 25,600 சம்திங்கில். ஸோ அப்போ 25,600 கால் அண்ட் 25,600 புட்டை நம்ம ட்ரை பண்ணலாம். ப்ரைஸ் சூஸ் பண்ணி அனலைசிஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 25,550 கால் அண்ட் 25,750 புட். ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸை வச்சு தான் அனலைசிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது நீங்கள் நல்லா பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. காலைல ஓப்பன் ஆன மார்க்கெட் டே லோக்கு கீழே வந்திருக்காங்க, அதாவது எஸ்டே லோ கீழே 550 வந்திருக்காங்க. அப்போ நமக்கு என்ன தெரிய போகுதுன்னா டே ஹைக்கு மேலே போகிறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ இங்கே ப்ராப்பராக நம்ம என்ட்ரி எங்கே எடுத்துருக்கலாம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 224 நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா டார்கெட் வந்து 280 அப்படிங்கிறது 550 ஹை. ஸோ 280 வரைக்கும் மார்க்கெட் போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே மார்க்கெட் கீழே எவ்வளோ தூரம் வர போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம், கண்டுபிடிக்கலாம். அதை எப்படி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹையை பார்த்தோம் அப்படின்னா 240. ஸோ அப்போ 240 இதோட ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹையை பார்த்தோம் அப்படின்னா 240. அப்போ 25,750 மைனஸ் 240 போட்டோம் அப்படின்னா 25,510 கிட்ட வரும். ஸோ அப்போ மார்க்கெட் வந்து 480 நம்ம லெவல்ஸ் கிட்ட வந்துட்டு திருப்பி 510க்கு மேலே போயிட்டாங்க. ஸோ அப்படின்னா அங்கேருந்து ரிவர்ஸ் ஆக போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் 280 நீ டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து நீங்கள் எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நீங்கள் கால் சைடில் என்ட்ரி எங்கே எடுத்துக்கலாமான்னு சொல்லி கேட்டால் கால் சைடில் என்ட்ரி எடுக்கலாம். எங்கே அப்படின்னா 101 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டார் லெவல். நம்மளோட ஸ்டார் லெவலில் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 92 அப்படிங்கிற நம்ம லெவல்லையும் வந்து மார்க்கெட் டச் பண்ணிட்டு மேலே ரிவர்சல் ஆகிறாங்க. ஸோ அப்போ நீங்கள் 101 நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா நம்ம டார்கெட் எங்கே வரைக்கும் போவாங்க அப்படின்னா ரிவர்சல் ஆன மார்க்கெட் எவ்வளோ தூரம் போவாங்க, ஓப்பன் வரைக்கும் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஓப்பன்னா அப்போ இங்கே எவ்வளோ தூரம் போவாங்க, மேக்ஸிமம் வந்து 179 வரைக்கும் போவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ மார்க்கெட் கரெக்டாக எங்கே போயிருக்காங்க, 179 வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ நீங்கள் 101 என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா 179 பாயிண்ட் கிடச்சிருக்கு. ஸோ மார்க்கெட் அதுக்கு மேலே போக மாட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாக அங்கேயே தெரிஞ்சிடும். ஏன் அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஏன்னா நிஃப்டி சார்ட்டில் வந்து ஓப்பன் அபோவ் போகல. ஏன்னா அப்போ இங்கே ஓப்பன் அபோவ் கண்டிப்பாக போக மாட்டாங்க. கீழேருந்து ரிவர்சல் ஆனாங்கன்னா மேக்ஸிமம் இவ்வளோ தூரம் தான் போவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதை மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் புட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா 168 அப்படிங்கிறதுக்கு மேலே வருது. ஸோ 168 நீங்கள் புட் சைடில் நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா அப்போ டார்கெட் வந்து 214 ஃபர்ஸ்ட் டார்கெட். செகண்ட் டார்கெட் வந்து ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹை 241. ஸோ மார்க்கெட் கரெக்டாக போய் ரீச் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு. அப்போ அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆக போகிறாங்க. திருப்பியும் டே ஹைக்கு மேலே கீழே வர்றாங்க அப்படின்னா அப்போ மார்க்கெட் திருப்பியும் இங்கேருந்து ரிவர்சல் மேலே போக போகிறாங்க. அப்படின்னா கால் சைடில் பார்த்தோம் அப்படின்னா 25,250 காலில் 25,550 காலில் பார்த்தோம் அப்படின்னா 101க்கு மேலே வர்றாங்க. ஸோ திருப்பி நீங்கள் 101 நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து டேகோ 168 ஃபர்ஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட் வந்து 172. கரெக்டாக போய் மார்க்கெட் போய் அங்கே போய் அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் மார்க்கெட் நம்ம வந்து அனலைசிஸ் பண்ணி என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எல்லாமே ப்ராப்பராக பண்ணி வைக்கிறோம். ரெண்டாவது என்ட்ரி கரெக்டாக எடுத்துக்கலாமான்னு சொல்லி கேட்டால் எடுத்துக்க முடியாது. நம்ம இங்கே பாருங்கள் 128க்கு கீழே வர்றாங்க புட் சைடில் 750 128க்கு கீழே வர்றாங்க. அதே நேரத்தில் இங்கே 101க்கு கீழே வரவே இல்லை. ஸோ அப்போ தான் நம்ம கால் சைடில் என்ட்ரி எடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி தான் மார்க்கெட்டை பார்த்து நம்ம என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், மெசேஜ் டீட்டெயில்ஸ் கேட்டுங்க. தேங்க்யூ.